பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. நேரிலே இங்க பாருங்க, நம்ம வெட்டிவேர் ஆயில் சோப்பு செய்ய போறோங்க. வெட்டிவேர் ஆயில்ல இந்த மாதிரியான சோப்பு செய்ய போறோம். இங்க தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம 1 கிலோ வெட்டிவேர் ஆயில் சோப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேங்க. என்னென்னு பாக்குறீங்களா? 550 கிராம் தேங்காய் எண்ணெய், 50 கிராம் வெண்ணெய், 50 கிராம் விளக்கெண்ணெய், 350 கிராம் வெட்டிவேர் ஆயில். ஏன்னா அதிகபட்சமா நம்ம 350 கிராமுக்கு மேல எடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் பாருங்க, நம்ம தேவையான பர்ஃப்யூம் 1 கிலோவுக்கு 25 கிராம்ல இருந்து 30 கிராமுக்கு மிகாமல் இருக்கணுங்க. பர்ஃப்யூமு கேஸ்டிக் சோடா கலந்து வச்சிருக்கிறோம். இங்க ரூம் டெம்பரேச்சர்ல கலந்து வச்சிருக்கிறோம். 350 கிராம் ஆர்ஓ வாட்டருங்க, 175 கிராம் வந்து கேஸ்டிக் சோடா, ரெண்டையும் கலந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தோங்க. சரிங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஸ்கேல் இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஸ்கேலை பயன்படுத்துங்க. இது 2 கிலோ வரலும் மேக்சிமம் போடக்கூடிய ஸ்கேலு, 1 கிராம் அக்யூரசியான ஸ்கேலு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தேவையான இந்த ஸ்டிக்கு, இது வலிச்சு விடுறோம் பாத்தீங்களா? இந்த இதுக்கு உண்டானது. ரெண்டாவது, இதை மட்டமா எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்க்ரப்பு. அதுக்கு அடுத்தது மோல்டு. அதுக்கு மிக முக்கியமானதுங்க, கேப் போட்டுக்கணுங்க, கைக்கு கிளவுஸ் போட்டுக்கணுங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நம்ம சோப்பு செய்யவே ஆரம்பிக்கணுங்க. நம்ம எப்படி சோப்பு செய்யறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம 1 கிலோ சோப்பு செய்யறதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளார ஒரு பீக்கர் எடுத்துருக்குறேங்க. இப்ப இதுல ஒன்னொன்னா நம்ம ஊத்திக்கலாங்க. இப்ப தேங்காய் எண்ணெய 550 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை இதுல ஊத்திக்கலாங்க. அதுக்கு அடுத்ததுங்க, நபருங்க வெண்ணெய் 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். யாரும் நெய்யா உருக்கிட கூடாதுங்க, வெண்ணெயா தான் நம்ம போட்டுக்கணும். நம்ம உணவுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய்ங்க 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட இது சேர்த்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தாறு போலங்க, வெட்டிவேர் ஆயில் 350 கிராம். நம்ம ஏற்கனவே வெட்டிவேர் ஆயில் எப்படி தயார் பண்றதுங்கிறது ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம், அதை பாருங்க. அதையும் இதோட கலந்துடலாங்க. எல்லா ஆயிலுமே இதுல ஊத்தியாச்சுங்க. இப்ப பாருங்க, வெண்ணெய் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்குங்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா கையில வந்து பண்ணாலும் சரி, அல்லது சின்ன பிளெண்டர்ல வந்து நீங்க பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி இருக்கணும், அதுதான் இதுல முக்கியங்க. இப்ப பாருங்க, பட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தேவையான பொருட்களை பூரா இதுல ஊத்திட்டோம், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்ப வந்து என்ன பண்ணணும்னாங்க, கேஸ்டிக் சோடா நம்ம கலந்து வச்சிருக்கிறோம். இது எவ்வளவு நேரம் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் வரல அதிகபட்சம் வச்சிருக்கலாங்க. அதுக்கு மேல 2 நாள் 3 நாள்லாம் வச்சிருக்க கூடாதுங்க. இது எடுத்துட்டுங்க, இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணுங்க. இதுதான் இதுல முக்கியம். ஒண்ணு, இந்த கலக்கிறது வந்து கிளாக் வைஸா இருக்கணும், அது ஆன்டி கிளாக் வைஸா இருக்கணுங்க. நீங்க இந்த மாதிரி ஊத்திக்கிட்டு இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்ல கலக்கிறப்பவேங்க அதனுடைய தன்மை வந்து நல்லா மாறிடுங்க. பாருங்க, நேச்சுரல்னா பாருங்க, இப்ப இந்த கலர் வந்து இந்த மாதிரி மாறுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா இது வந்து உங்களுக்கு சோப்பா மாறுறப்ப என்ன கலர் வருங்கிறத நான் காமிச்சிடறேன், உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேங்க. பாருங்க, கேஸ்டிக் சோடா பூரா ஊத்தியாச்சுங்க. இந்த மாதிரி ஊத்துனதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் கலக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குதுங்க. மேக்சிமம் வந்து 45 நிமிஷத்துக்கு குறைவா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆயிலோட தன்மை சரியில்லைன்னு அர்த்தங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, கையில கலந்தோம்னாங்க கரையும் தன்மை குறையுதுங்க. ப்ராக்டிக்கலா வந்து எவ்வளவுதான் மிஷின்ல பண்ணாலும் அதை விட கையில பண்றப்ப கரையும் தன்மை குறையுது. இது எல்லா ஞாபகத்துல வச்சுக்கிங்க. இப்ப 45 நிமிஷம் கழிச்சு நம்ம பர்ஃப்யூம் எப்படி ஊத்துறோங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறோம். இங்க பாருங்க நேயர்களே, இப்ப நீங்க வீட்டுல சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்றீங்க. இப்ப நாங்க வந்து பாருங்க இந்த மோல்டு யூஸ் பண்றோம். ஏன்னா நாங்க ஸ்டாம்பிங் பண்றது ஈஸியா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இதுல ஒண்ணு தேங்காய் எண்ணெய்,
அல்லது வெண்ணெய் அல்லது வாஸ்லின் ஏதாவது ஒண்ணு நீங்க தொடவிக்கிட்டீங்கன்னா, இந்த பக்கம் தொடவிக்கிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது பண்ணுங்க. இப்ப பாருங்க, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப திக்னஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம பர்ஃபியூம் ஆட் பண்ணணுங்க. பர்ஃபியூம் வந்து ஏற்கனவே வந்து 1 கிலோவுக்கு நம்ம 30 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. 30 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. அதான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் பர்ஃபியூம் யூஸ் பண்றோங்க. சிந்தட்டிக் பர்ஃபியூம் ஒவ்வொரு பர்ஃபியூமும் ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட்ல இருக்கும். அதுவும் வந்து நம்ம டிஎஃப்எம் குறைக்காம இருக்கணும். அதுதான் இதுல முக்கியங்க. டிஎஃப்எம் வந்து குறைக்காம இருக்கிற மாதிரியான பர்ஃபியூமை நீங்க தேர்வு செய்யணுங்க. சோப்பு செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, அதனுடைய தன்மை நல்லா இருக்கணும். பாருங்க, இப்ப நமக்கு நல்லா ஹார்ட்னஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கலக்கிறப்ப நல்லா தெரியுது. இப்ப நம்ம எடுத்து ஊத்தணும் அப்படின்னாங்க இது வந்து சிறப்பா இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? பாருங்க நேயர்களே, கலர் இந்த மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? நேச்சுரல் கலருங்க இது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது போல கலர் வந்து மாறிடுங்க. இதுதான் நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு உண்டான தன்மை. பாத்தீங்களா? மிக அற்புதமா நமக்கு வெட்டிவேர் ஆயில் சோப்பு கிடைச்சிருக்குதுங்க. இதுல வெட்டிவேர் பயோ என்சைம் இருக்குது. பயோ என்சைம் செஞ்சதுக்கு பிறகு அந்த வீடியோ நம்ம போடுவோங்க. நம்ம வெட்டிவேர் ஆயில் சோப்பு நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.